أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون. பிறகு யூசுஃபின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து அவருடைய அவைக்கு சென்றார்கள். அப்போது அவர் அவர்களை அறிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை. ولما جهزهم بجهازهم قال ائتوني بأخ لكم من أبيكم ألا ترون أني أوفي الكيل وأنا خير المنزلين. யூசுப் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் புறப்படும் நேரத்தில் கூறினார், உங்கள் தந்தை வழி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் எவ்வளவு நிறைவாக அளந்து தருகின்றேன், எப்படி சிறந்த முறையில் விருந்துபசாரம் செய்பவனாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? فإن لم تأتوني به فلا كيل لكم عندي ولا تقربون. நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிடில் இனி என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது. ஏன், என் அருகிலும் கூட நீங்கள் வரக்கூடாது. قالوا سنراود عنه أباه وإنا لفاعلون. அதற்கு அவர்கள், அவரை எங்களுடன் அனுப்புவதற்காக அவருடைய தந்தையின் சம்மதத்தை பெற முயல்வோம், கண்டிப்பாக நாங்கள் இதனை செய்வோம் என்று கூறினார்கள். وقال لفتيانه اجعلوا بضاعتهم في رحالهم لعلهم يعرفونها إذا انقلبوا إلى أهلهم لعلهم يرجعون. யூசுப் தம் பணியாட்களிடம் தானியத்துக்காக அவர்கள் கொடுத்த சரக்குகளை அவர்களுடைய பொதிகளிலேயே மறைத்து வைத்து விடுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஊருக்கு திரும்பிச் சென்றதும் மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடும். மேலும் இந்த பேருதவிக்கு நன்றியுள்ளவர்களாக கூடும். மேலும் அவர்கள் திரும்பி வரவும் கூடும் எனும் நம்பிக்கையில் யூசுப் இவ்வாறு செய்தார்.